வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாடி மசாஜ் டெக்னிக். பிசிக்கலா மென்டலா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிற காலகட்டத்துல ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே யாராவது நம்மளுக்கு பாடி மசாஜ் பண்ணி விட மாட்டாங்களான்னு இருக்கும். ஆனா எல்லாருமே டயர்டா வர்றதுனால எல்லாருக்குமே யாராவது மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு மசாஜ் சென்டர்ல போய் நம்ம மசாஜ் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. அது டெய்லியும் பண்ண முடியாது. ஆனா ஈஸியான யோகா ப்ராக்டிஸ்ல நமக்கு நாமே எப்படி பாடி மசாஜ் பண்ணிக்கலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷவாசனால படுத்து நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஹோல் பாடியும் நல்லா ரிலாக்ஸாக படுங்க. அதுக்கப்புறமா மெதுவாக காலை மடக்கி செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து கைகளால் காலை பிடிச்சிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு பாடியை நல்லா ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நெக்கு, ஷோல்டர், பேக் மசில்ஸ், ஹிப் மசில்ஸ் எல்லாம் நல்லா மசாஜ் ஆகி நல்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஷவாசனால ரிலாக்ஸாக படுங்க. மறுபடியும் அதே மாதிரி காலை மடக்கி செஸ்ட் கிட்ட கொண்டு வந்து கைகளால் காலை பிடிச்சிட்டு எழுந்து உட்காந்து திரும்ப படுக்கணும். படுக்கும்போது உங்கள் தலைப்பகுதி தரையில் அடிபடாமல் மெதுவாக தலையை கீழே வைங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்பைனல் கார்டில் இருக்கிற நர்வ்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுனால ஃபுல் பாடியும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத உணர முடியும். ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஷவாசனால ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதே ஸ்டெப்பு கொஞ்சம் ஈஸி மெத்தட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். முட்டிக்கு அடிப்பகுதியில் கைகளை பிடிச்சிக்கிட்டு கால்களை புஷ் பண்ணி எழுந்திருக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாராலையும் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ண முடியாதவங்க இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். 2 ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஷவாசனால ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷவாசனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாடி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். இந்த யோகா ப்ராக்டிஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஃபுல்லாக நல்லா மசாஜ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால மசில்ஸில் இருக்கிற டைட்னஸ், ஜாயிண்ட்ல இருக்கிற டைட்னஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி நம்மளுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும். அதே சமயத்தில் எழுந்து உட்காரும் போதே நம்ம பாடி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதையும் ஃபீல் பண்ண முடியும். இதனால பெயின் நல்லா குறைஞ்சி ஃப்ளெக்சிபிளாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். நைட் நல்லா தூக்கம் வரதுக்கும் இந்த எக்ஸசைஸ் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.